செல்வத்திற்கு அப்பால் ஏ ஜர்னி டு இன்னர் ரிச்சஸ் எபிசோட் -1. சவால் ஆரம்பம். சந்திரவன்ஷி தோட்டத்தின் செழுமையான மண்டபங்களில் மிதிவாரிணி தன் தந்தை சந்திரவன்ஷியின் முன் நின்றாள். அவள் இதயம் பயத்தால் துடித்தது. அவனுடைய வார்த்தைகள் காற்றில் கனமாக தொங்கிக் கொண்டிருந்தன. அவளது தங்குமிடத்தின் மீது நிழலை போட்டது. என் அருமை மகளே எனத் தொடங்கினார் சந்திரவன்ஷி பகவான். அவரது குரல் அதிகாரத்துடன் ஒலித்தது. நீங்கள் செல்வத்தின் சுகங்களை மட்டுமே அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் உண்மையான புரிதல் வாழ்க்கையை அதன் அனைத்து சாயல்களிலும் அனுபவிப்பதில் இருந்து வருகிறது. 30 நாட்கள் ஏழையாக வாழ நான் உங்களுக்கு சவால் விடுகிறேன். குறைந்த அதிர்ஷ்டம் உள்ளவர்களின் காலனியில் நடக்க. மிதிவாரிணியின் மூச்சு அவள் தொண்டையில் சிக்கியது. அவள் தந்தையின் முன்மொழிவின் துணிச்சலில் அவள் மனம் துடித்தது. ஆனால் தந்தையே, அவள் எதிர்ப்பு தெரிவித்தாள். அவள் குரல் ஒரு கிசுகிசுக்கும் மேலே. என்னால் முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. சந்திரவன்ஷியின் பார்வை மென்மையாக்கப்பட்டது. அவரது கண்கள் கவலையும் உறுதியும் கலந்திருந்தன. நீங்கள் உணர்ந்ததை விட நீங்கள் வலிமையானவர் என் அன்பே, அவர் மெதுவாக கூறினார். இந்தச் சவால் உங்கள் பின்னடைவை சோதிக்கும் மற்றும் உங்கள் முன்னோக்கை விரிவுபடுத்தும். உங்களை நம்புங்கள், மேலும் இந்த அனுபவத்திலிருந்து நீங்கள் ஒரு புத்திசாலித்தனமான, அதிக இரக்கமுள்ள ஆன்மாவாக வெளிப்படுவீர்கள். தயக்கத்துடன் தலையசைக்க மிதிவாரிணி தன் தந்தையின் சவாலை ஏற்றுக்கொண்டாள். அவள் மனம் உணர்ச்சிகளின் சூறாவளியால் சுழன்றது. அவளது ஆடம்பரமான வாழ்க்கை முறையின் சௌகரியங்களுக்கு அவள் விடை பெறும்போது அவள் வயிற்றில் ஒரு முடிச்சு இறுகுவதை உணர்ந்தாள். நிச்சயமற்ற தன்மை அவளது உறுதியை கவ்வியது. ஆர்டன்வில்லின் பரபரப்பான தெருக்களுக்கு சென்றபோது மிதிவாரிணி அவள் எப்போதும் அறிந்திருந்த உலகத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு உலகத்திற்கு தள்ளப்பட்டாள். காட்சிகளும் ஒலிகளும் அவளது புலன்களை தாக்கின. நகரத்தின் சத்தம் அவளுடைய தந்த கோபுரத்தின் அமைதியான அமைதிக்கு முற்றிலும் மாறுபட்டது. சலசலக்கும் கூட்டத்தின் நடுவே மிதிவாரிணியின் கண்கள் மகேசன் மீது விழுந்தன. வானிலையால் தாக்கப்பட்ட முகம் மற்றும் அவரது அற்ப சூழ்நிலைகளை பொய்யாக்கும் அரவணைப்பு கொண்ட ஒரு அடக்கமான மனிதர். அவரது எளிய முன்னிலையில் அவள் நம்பிக்கையின் மினுமினுப்பை உணர்ந்தாள். இருளுக்கு மத்தியில் ஒளியின் பிரகாசம். நாட்கள் செல்லச் செல்ல மிதிவாரிணி தனது புதிய யதார்த்தத்தின் சவால்களை மகசனுடன் தன் பக்கத்திலேயே வழிநடத்தினார். அவருடைய அசைக்க முடியாத இரக்கம் ஆர்டன்வில்லின் தளம் சந்துகள் வழியாக அவளை வழிநடத்தியது. ஒன்றாக அவர்கள் குளிர்கால இரவுகளின் கடிக்கும் குளிரையும் தங்கள் வயிற்றில் நகங்களை கடிக்கும் பசியையும் தைரியமாக எதிர்கொண்டனர். ஒருவருக்கொருவர் சகவாசத்தில் ஆறுதல் கண்டனர். ஆனால் அவர்களின் இருப்பின் கஷ்டங்களுக்கு மத்தியில் மிதிவாரிணிக்கும் மகசனுக்கும் இடையே ஒரு மென்மையான பிணைப்பு மலர்ந்தது. வர்க்கம் மற்றும் சலுகைகளின் தடைகளை தாண்டியது. அவனது எளிமையான சைகைகளிலும் இதயபூர்வமான வார்த்தைகளிலும் செல்வத்தின் பொறிகளுக்கு அப்பால் தன் இருப்பின் சாராம்சத்தை பார்க்கும் ஒரு தோழனை அவள் ஒரு அன்பான ஆவியை கண்டாள். 30வது நாளில் சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கியபோது மிதிவாரிணி ஒரு குறுக்கு வழியில் நின்றாள். அவளுடைய இதயம் நிச்சயமற்ற நிலையில் இருந்தது. இருப்பினும் மகசனின் அரவணைப்பில் தெரியாததை தழுவி அன்பு மற்றும் இரக்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு புதிய பாதையை உருவாக்குவதற்கான தைரியத்தை கண்டாள். எனவே தனது பயணத்தின் முதல் அத்தியாயம் முடிவடையும் போது மிக பெரிய சாகசம் இன்னும் வரவில்லை என்பதை மிதிவாரிணி அறிந்தாள். அவளுடைய இதயம் வரவிருக்கும் எல்லையற்ற சாத்தியக்கூறுகளுக்கு திறந்திருந்தது. துன்பத்தின் ஆழத்தில் செல்வத்தின் உண்மையான அர்த்தத்தை அவள் கண்டுபிடித்தாள். அன்பின் செல்வம், இணைப்பு மற்றும் மனித ஆவி.